ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உலவச்சாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொள்ளு ரசத்தை வச்சு அதில் கொஞ்சம் முருங்கைக்காய் சேர்த்து அதுக்கப்புறம் அதில் நெய் போட்டு க்ரீம் தொட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒரு டேஸ்டியான ஆந்திரா ரெசிபி. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு உலவச்சாறுங்கிறது கொள்ளு இருக்குது. கொள்ளை முதல் நாள் நைட்டே ஊற போட்டுட்டு குக்கரில் ஒரு 7-8 விசில் வச்சு அதை நல்லா வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிற அந்த கொள்ளை மிக்ஸி போட்டு பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கும். கொள்ளு ரசத்தோட பேஸ்ட் ரெடிமேடாக கடைகள்லேயே கிடைக்கிது, அதையும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் ரெடிமேடாக கிடைக்கிறது தான் எடுத்திருக்கேன். முதல்ல வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா அதில் தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் வெங்காயமும் ஒரு மீடியம் தக்காளியும் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த ரெடிமேடாக கிடைக்கிற அந்த பேக்கெட்டில் இருக்கிற அந்த கொள்ளு ரசத்தோட பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு அதில் சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை கொதிக்க விடணும். ஏன்னா அந்த கொள்ளில் ஒரு விதமான கசப்பு தன்மை இருக்கும். ஸோ அது குக் ஆக தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். அதை தனியாக வேக வச்சுட்டு அதில் சேர்த்துருக்கேன். இப்போ அது 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் அந்த முருங்கைக்காவையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, காரம், தனியா பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லேசாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டேன். ஏன்னா இந்த ரெடிமேட் பேஸ்ட்டே நமக்கு நல்லா ஒரு மாதிரி திக்காக இருக்காது, ஓரளவுக்கு நீர்க்க தான் இருக்கும். அதனால் தண்ணி மட்டும் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவு பார்த்து சேர்த்துட்டு நல்லா இன்னொரு 5-7 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா அதை வேக விடணும். ஏன்னா இந்த கசப்பு தன்மை அதில் போகணும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.